வணக்கம். நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சி 2025 முதல் 26 வரையுள்ள இளம் விஞ்ஞானி. என் பெயர் ஆர் ரஞ்சனா. பதிவு எண் 3803. நான் டீம் பி குரூப் ஏயை சேர்ந்த மாணவி. இன்று நான் மாண்புமிகு மனிதராக என்ற தலைப்பில் பாதுகாப்பு மற்றும் உடல்மை வேளாண்மை பற்றி என் அப்பாவுடன் உரையாடப் போகிறேன். அப்பா, அதை பற்றி சில கருத்துக்கள் கூறுங்கள். பாதுகாப்பு உணர்வு என்பது எல்லாருக்கும் அவசியம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியில் ஒரு இடத்துக்கு செல்லும் போதும் சரி, பாதுகாப்பாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஸ்கூலில் இருந்தோ இல்லை இப்போ அந்த கேவி மாதிரி ப்ரோக்ராமில் இருந்தோ ஒரு குரூப் பாட்டு வெளியில் போகிறீங்க, ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போகிறீங்க, நிறைய குழந்தைகளாக சேர்ந்து போகிறீங்க, உங்களுக்கு கைடு எல்லாம் கூட வராங்க, எல்லாம் ஓகே தான். ஸ்டில் அந்த இடத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு குழுவாக போகும்போது அங்கிறது நம்ம மட்டும் தனியாக பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் தனியாக ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எதுக்கு வேணும், எங்கே போகணுன்னாலும் கூட வரக்கூடிய கைடுகிட்டையோ டீச்சர்ஸ்கிட்டையோ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நம்ம எங்கேயாவது போகணும் வரணும். தனியாக போனாச்சுன்னா நமக்கு அந்த புது இடங்கள் நமக்கு தெரியாது. அப்போ அங்கே போய் நம்ம மாட்டிக்குவோம். மொத்த குழுவும் உங்களால் சிரமப்படும், அந்த மொத்த ப்ரோக்ராமே உங்களால் சிரமப்படும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி புது இடங்களுக்கு போகும்போது நமக்கு தெரியாத இடங்களுக்கு போகிறது, சொல்லாமல் யாரும் கூட வர அப்படின்னு சொல்லாமல் போகிறது, இதெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இப்போ நீங்கள் நடந்து போகலை, இப்போ ஆட்டோவில் போகிறீங்க, ஓகே, ஆட்டோவில் போகிறது வரைக்கும் ஓகே, அங்கே ஸ்கூல் பக்கத்தில் இறக்கி விட்றாங்க, உள்ளே போயிடுறீங்க. இன்கேஸ் ஒரு நாள் ஆட்டோ அவர் டிரைவர் வரல, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அறிமுகம் இல்லாத யாராவது சரி வாங்கம்மா நான் உங்களுக்கு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லும்போது கூட நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை எனக்கு உங்கள் பாதுகாப்பு உனக்கு அந்த இடத்துல முக்கியமாக இருக்கணும். நமக்கு தெரியாத ஆள் கூட நம்ம போகக்கூடாது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இது அம்மா அப்பா தான் அனுப்பியிருக்காங்களா, இல்லை அவங்களா எதா பண்ணுறாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் நடந்து இப்போ பை வாக் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஸ்கூல் அப்படின்னு வரும்போது, நடந்து வரும்போது கூட சாலை ஓரமாக வரதா இருந்துச்சுன்னா சாலையில் ஒரு பக்கமாகவே வரணும், ரொம்ப கவனமாக வரணும். சாலை நடந்து வரும்போது கூட மிக கவனமாக நடந்து வரணும். இப்போ சாலையை கடக்கும்போது, அதாவது கிராஸ் பண்ணும்போது, அப்போ நம்ம எந்த இடத்துல கிராஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வாகனங்கள் வந்து போயிட்டு இருக்கும் ரோட்டில், அந்த இடத்துல எல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ எங்கே ஜீப்ரா கிராசிங்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அந்த இடத்துல இருப்பார். இப்போ ஜீப்ரா கிராசிங் போட்டுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு போகிறதுக்கு டிராஃபிக் லைட் சிம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அது மாதிரி தான் கிராஸ் பண்ணணும். இல்லை இப்போ ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருந்தால் அவரே உங்களை வெயிட் பண்ணுவார், எப்போ கிராஸ் பண்ணணும் உங்களை வெயிட் பண்ண சொல்லி அந்த டைமில் தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அது மாதிரி நடந்து செல்லும் போது கூட நம்ம கவனிச்சுக்கணும், சுற்றிலும் ஏதாவது நமக்கு தெரியாத நபர்கள் நம்ம பின் வராங்களா, ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அந்த இடத்துலையும் பார்த்துக்கணும். கவனமாக தான் வரணும் வீட்டுக்கு வர்றது வரைக்கும். அம்மா இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கூட எதுவும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கூட. இப்போ தனியாக இருக்கீங்க, வெளியில் பொது இடங்களை பற்றி சொன்னேன், வெளியில் ஸ்கூல்லேருந்து வர்றது போகிறது அந்த விஷயங்களை பற்றி சொன்னேன். இப்போ வீட்டில் நீங்கள் இப்போ தனியாக இடத்துல இருக்கிற மாதிரி, வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதாவது அம்மா அப்பா எங்கேயாவது அவசரமாக வெளியில் போயிட்டாங்க, வீட்டில் யாரும் இல்லை, அப்போ நம்ம தனியாக இருக்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க பாதுகாப்பாக இருந்துக்குங்க. அப்போ வீட்டை நீங்கள் லாக் பண்ணி பத்திரமா இருந்துக்கணும். இப்போ யாராவது அறிமுகம் இல்லாத நபர் வீட்டை கதவு தட்டி ஏதாவது கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு கதவை திறக்கிறதோ இல்லைன்னா அம்மாவோட பெர்மிஷன் இல்லாமலோ நீங்கள் அந்த கதவை ஓப்பன் பண்ணி இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சில நம்பர்ஸ், அம்மாவோட நம்பர்ஸு அப்பாவோட நம்பரு ஃபோன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா எழுதி ஏதாவது இடத்துல வச்சுருக்கணும் கண்டிப்பாக, அதை மறந்துடக்கூடாது. அவசரத்துக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி, உங்கள் கையில் ஏதாவது ஃபோன் இருந்துச்சுன்னா உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணுற மாதிரி. அது தவிர பொது இடங்களில் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸ் நிறைய இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு, அந்த இந்த மாதிரி ஏதாவது பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை இதுக்கெல்லாம் கூட நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த நம்பர்லாம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நம்பரில் திடீர்னு கால் பண்ணி நமக்கு உடனடியாக காண்டாக்ட், இம்மிடியட்டாக காண்டாக்ட் ஆகும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பெற்றோர்களுக்கு உடனே அம்மா அப்பாவுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட நீங்கள் இவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்கணும். அப்புறம் அந்த உடைமை பாதுகாப்பை பற்றி கேட்டீங்க. உடைமை பாதுகாப்பு என்னென்னா, நீங்கள் உங்களோட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடணும். அதாவது சிறு வயசுலேருந்தே எப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த ஸ்கூல் பேக்கில் நீங்கள் என்னெல்லாம் புக்ஸ் கொண்டு போகிறீங்க, பென்னு பென்சில், என்ன ஒரு பாக்ஸு, ஜாமெட்ரி பாக்ஸு, சாப்பாடு லஞ்சு பாக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு தண்ணி பாட்டில் எல்லாம். அப்போ நம்ம அங்கே போயிட்டு கூட நம்ம திரும்பி வரும்போது கூட அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குதா, அதெல்லாம் பொருட்கள்லாம் கரெக்டாக திருப்பி கொண்டு வரோமா. இது உடைமை பாதுகாப்பு மட்டும் இல்லை, நம்மளோட கவனமும் கூட. நம்ம ஒரு பொருட்கள் வச்சுருந்தா அந்த இடத்துல வீட்டில் வந்த பிறகும் நம்ம பேக் எந்த இடத்துல ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும், அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். ஏன்னா அடுத்த நாள் காலையில் நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பொருட்கள் எல்லாம் அதுக்கு தகுந்தபடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும்.
அது அப்போ தான் நமக்கு அது எந்த பொருளும் அதில் மிஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகும், அவசரத்தில் என்ன ஆகும், பென்னோ பென்சிலாக வச்சுட்டு போயிடுவோம், புக்ஸை சில புக்ஸ் தேவையான புக்ஸ் அன்னைக்கு கிளாஸில் இருக்க புக்ஸை வச்சுட்டு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருக்கணும். இது வந்து உங்களுக்கு இப்போ அந்த சின்ன பருவத்தில் நீங்கள் சின்ன 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 வேலைகள் அது வந்து உங்களுக்கு பெரிய ஆகும்போது கூட உங்களோட பொருட்களை நீங்கள் தனியாக வச்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல போய் இப்போ காலேஜ் படிக்க போகிறீங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டல்லேருந்து தங்கி படிக்கிறீங்க, அந்த இடத்துல சில பொருட்களை உங்களுக்கு வைக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த கவனம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உடைமை பாதுகாப்பு அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த இடத்துலையும் உங்களோட பொருட்களை நீங்கள் கவனமாக வைப்பீங்க. எல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். எந்த பொருளும் மிஸ் ஆகாமல் உங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட நல்லா கரெக்டாக வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாதுகாப்பு, இந்த உடைமை மேலாண்மை வந்து ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். உங்கள்கிட்ட இருந்து இந்த பாதுகாப்பு மற்றும் உடைமை மேலாண்மை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கண்டிப்பா நான் என் வாழ்க்கை முறை கூட பயன்படுத்துவேன். நான் ஒரு நல்ல மாண்புமிகு மனிதனாக வாழ்ந்து காட்டுவேன். இப்படி ஒரு அருமையான தலைப்பை கொடுத்த குமரி அறிவியல் பேரவைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என்னுடன் இந்த அருமையான கருத்துக்களை தெரிவித்த என் அப்பாவுக்கும் நன்றி.